ஹாய் ப்ரோ, நாங்கள் தருமபுரி ராயல் பிரியாணிலேருந்து பேசுகிறோம், பாரதிபுரம். நம்மளது கேஸ் கிடைக்க மாட்டுது. கேஸ் கிடைக்காதனால இப்போ நம்ம கடை ரன்னிங் பண்ணதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம சைனீஸ் ஐட்டம், நம்ம பரோட்டா ஐட்டம்லாம் நம்ம போடுறோம். அதனால் நம்ம கேஸ் ரொம்ப கட்படாக இருக்குது. இப்போ பிரியாணி வேற ஒரு செய்யறதுனால பிரியாணி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரியாணி ரன்னிங்கில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம பெங்களூர் ஒசூர்லாம் கடைங்க இருக்குது. பெங்களூர் கடைலாம் நேற்றோட க்ளோஸ் பண்ணிட்டோம். நம்ம ஒசூரில் ஒரு கடை இன்னையோட லாஸ்ட்டு. நம்மளால் ரன்னிங்கே பண்ண முடியல. கேஸ் ரேட்டு 2000 கொடுத்த கேஸ் கேட்டு நீங்கள் 3000 3500 கொடுத்தாலும் கிடைக்க மாட்டேங்குது. நம்மளால் கஸ்டமருக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. இப்போ நம்ம கடை க்ளோஸ் பண்ணிட்டாலும் இப்போ நம்மளோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. கடை ரெண்ட் கொடுக்கணும், எல்லாம் ரன்னிங் பண்ணோம். க்ளோஸ் பண்ணாலும் எங்கள் டெய்லி 10,000 நம்மளுக்கு லாஸ் தான். அப்படின்னா ஒரு ரொட்டேஷனே பண்ண முடியல. எங்களுக்கு எதாவது கூடிய சீக்கிரம் கேஸ் கிடைக்கிற மாதிரி எங்கள் ஏற்பாடு பண்ணணும். தருமபுரி கடை ஒன்றும் பிரச்சனை இல்லை. தருமபுரி கடையில் வேற ஒரு சமயம் கடையும் ஒரு மாதிரி ரன்னிங்கில் போயிட்டுருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேற்று கேஸ் மாமூலாக 2000 கிடச்சிருந்த கேஸ் நீங்கள் 3000 3500 ஆகிட்டு கேஸ் எனக்கு பெங்களூரில் கிடைக்க மாட்டுது. ஒசூரில் ஏதாவது ஸ்டாக் இருந்துச்சு, இன்றைக்கெல்லாம் ரன்னிங் பண்ணோம். நாளைக்கு கடை திறக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒசூரில் ஒன்றுமே பண்ண முடியல ப்ரோ. தருமபுரியில் ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. தருமபுரியில் நாங்கள் வேற ஒரு சமயம் கடையும் ஓரளவுக்கு ரன்னிங்கில் பண்ணிகிட்ருக்கோம். தருமபுரியுமே இப்போ சைனீஸ் ஐட்டம், பரோட்டா ஐட்டம்லாம் கேஸில் சமைக்கிறனால ஒன்றுமே பண்ண முடியல. எனக்கு அரசு சீக்கிரம் கேஸ் கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைனா நாங்கள் இந்த தருமபுரி கடையும் நாங்கள் க்ளோஸ் பண்ணுற நிலைமை தான் இருக்கோம். ஒன்றும் பண்ண முடியல. ஒன்லி பிரியாணி மட்டும் தான் இப்போ போட்டிருக்கோம். ஒன்றும் ரைஸ் ஐட்டம்லாம் போட முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணி கேஸ் கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணால் கொஞ்சம் தமிழ்நாடு அரசு கொஞ்சம் நல்லாயிருக்கும்.